தலைப்புச் செய்தியை பார்க்கிறோம். பாஜக கூட்டணியிலிருந்து ஜெயலலிதா விலகியது என்பது வரலாற்று புரட்சி என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், எதற்காக இந்த கருத்தை ஓபிஎஸ் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்? விவரம் என்ன? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 1999ஆம் ஆண்டு அவர் செய்தது வரலாற்று பிழை என்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் தான் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கையை 2 பக்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். 91ஆம் ஆண்டு தமிழக நலன் கருதி ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகியதால் தான் 2001ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்றது, ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள். இது வரலாறு தெரியாமல் கடம்பூர் ராஜு பேசுவதுதான் அவரின் அறியாமையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும், இவர் பேசுவதுதான் வரலாற்று பிழை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்று அவர் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அவரது இந்த வாக்கியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதாவது 2014ஆம் ஆண்டு மோடியா இந்த லேடியா பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற காரணமாக இருந்த ஜெயலலிதா அவர்களை கடம்பூர் ராஜு அவர்கள் குறை சொல்வதை பார்க்கும்போது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது என்ற பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருவதாகவும், உண்டகம் வீட்டுக்கு 2ம் செய்வது போன்று இருப்பதாகவும், ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பது மிகப்பெரிய துரோகம் என்பதை உணர்ந்து தான் செயலுக்கு கடம்பூர் ராஜு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த அறிக்கை பிஜேபி கூட்டணியில் அவர் நீடிப்பாரா இல்லையா என்பதற்கான ஒரு முக்கியமான மையப்பொருளாக இந்த அறிக்கையும் நாம் சுட்டி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைய தினத்தில் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அறிக்கை கடம்பூர் ராஜுக்கு மட்டுமல்லாமல் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மறைமுகமாக காட்டக்கூடிய ஒரு வகையாக ஓபிஎஸ்ஸின் அறிக்கை பார்க்க வேண்டியது. நிச்சயமாக சுபாஷ், ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்குமேயானால் அதில் சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கலாம் என்று புரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி.